போன பதிவுல நோவோசில்க் அலெக்சாண்ட்ரியா அப்புறம் அலெக்சாண்ட்ரியா போல் இந்த பகுதிகளெல்லாம் ரஷ்ய வீரர்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். இந்த பதிவுல அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்கு, அதாவது இந்த மாசத்துல மட்டுமே ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் ரஷ்ய வீரர்களோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கு, எந்த பகுதியில முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அடுத்தது கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, உக்ரைனோட எந்த அளவுக்கு பகுதியை ரஷ்ய வீரர்கள் வந்து பிடிச்சிருக்காங்கன்னு. தோராயமா 18%. அதாவது உக்ரைன் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் தான் நம்ம ஜியோ லொகேஷன் மார்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நீங்க வந்து ரஷ்யாவுக்கு ரொம்ப ஃபேவரா பேசுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. அதாவது அந்த பகுதிகள்லாம் உக்ரைனியன்ஸ் முன்னேறி இருந்தாங்கன்னா கண்டிப்பா உக்ரைனியன்ஸ் முன்னேறி இருப்பாங்க அப்படிங்கிற நான் சொல்லியிருப்பேன். ரெண்டாவது இந்த ட்ரிபோரோ ஃபாரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்போம். ரெண்டாவது இந்த ஹில்போக் இந்த பகுதியிலையும் உக்ரைனோட வீரர்கள் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அந்தந்த பதிவுல நம்ம அப்போ சொல்லியிருப்போம். ஆனா இந்த பதிவுல நீங்க கேக்குறீங்க, அதனால நம்ம திருப்பியும் வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டியது என்னோட கடமை. ரெண்டாவது இப்போ கொடுக்கக்கூடிய எல்லாமே ப்ரோ உக்ரைனியன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மற்றபடி ரஷ்யன் சொல்றது எதையும் கேட்டு வந்து நம்ம சொல்றதில்ல. ஏன்னா நம்மளுக்கு தெய்வமே வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தான். ஸோ உக்ரைனோட விஷயத்திலேயே அவங்களோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம மார்க் பண்ணிக்கோ, அதை தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறோம். அவங்களோட கணக்குப்படி, உக்ரைனியன் கணக்குப்படி ரஷ்யா 18% டெம்பரரியா ஆக்குபை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. அதையும் ஆட்சி பேசாம அப்படியே அவங்ககிட்ட சொல்லியாச்சு. நம்ம ரஷ்யா சொல்றதெல்லாம் கேட்கறதே கிடையாது. ஏன்னா அவங்க எதையும் சொல்றதே கிடையாது முதல்ல. அதனால அவங்களெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருப்பவும் மேப்புக்குள்ளேயே போயிடலாம். நோவோசில்க் அலெக்சாண்ட்ரியாவுக்கு மேல இது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்புல எந்த சோர்ஸும் சொல்லல. ரஷ்யா எந்த ஒரு திங்க் டேங்க் ரைபா யாருமே ஒரு சின்ன விஷயம் கூட சொல்ல இந்த பகுதியில ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டாங்க அப்படிங்கிறது போல. ஆனா இதை கன்ஃபார்ம் பண்ணது ப்ரோ உக்ரைனியன் தரப்புல. ரெண்டாவது டீப் ஸ்டேட் மேப்ல அப்டேட் பண்ணிக்கிறாங்க. இந்த டீப் ஸ்டேட்டுக்குமே உக்ரைனோட அரசாங்கத்துக்குமே லிங்க் இருக்கு. அவங்க தரப்புலேயே வந்து அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். டீப் ஸ்டேட் மேப்ல போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். இந்த பகுதி இப்ப நான் சொல்லக்கூடிய பகுதிகள்லாம் புதுசா ரஷ்யா வந்து முன்னேறி வந்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம மேப்ல பார்ப்போம், அப்போ நம்மளுக்கு தெரியும் ஏன் வந்து ரஷ்ய வீரர்கள் அங்க பிடிச்சாங்க, இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம பார்க்கறதும் டொனஸ்க் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட் தான். நம்ம முன்னாடி இந்த நோவோசில்க் அலெக்சாண்ட்ரியா அப்புறம் அலெக்சாண்ட்ரியா போல் இந்த பகுதிகளை பார்த்திருந்தோம் இல்லையா. அது மட்டும் இல்லாம புதுசா வர நபர்களுக்காக இந்த ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் மே 31ஆம் தேதி ரஷ்ய வீரர்களோட நிலை என்ன, இப்போ பிளாக் கலர்ல மார்க் ஆகிருக்கலாம் ஜூன் 22ஆம் தேதி வரைக்கும் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஹைலைட் பண்றதுக்காக பிளாக் கலர்ல மார்க் ஆயிருக்கு. அது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இந்த நோவோசில்க் அலெக்சாண்ட்ரியா போருக்கு மேலே வந்தோம் அப்படின்னா இந்த ஷுமி இந்த செட்டில்மெண்ட் கம்ப்ளீட்டாக ரஷ்ய வீரர்கள் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதுவும் உக்ரைனியன் தரப்பு தான் சொல்லியிருந்தாங்க, ஜியோ லொக்கேஷன்லாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் டெம்பரரியாக அதை நான் ரெட் கலரில் மாற்றுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். 21ஆம் தேதியிலேருந்து தான் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 21ஆம் தேதி இந்த வழியாக முன்னேறி இருக்கிறாங்க. அடுத்த 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க. 23ஆம் தேதி இந்த ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிற இது எல்லாமே ப்ரோ உக்ரைனியன் தரப்பில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மே 31ஆம் தேதியிலேருந்து இப்போ புதுசாக ஒரு ஃப்ராண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போல இந்த ஷுமி பகுதியில். காரணம் என்ன அப்படின்னா இந்த ட்ராஸ்க் இந்த இடத்துல நான் வரைஞ்சி காட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் எந்த அளவுக்கு சுற்றி வளைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றது போல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ரஷ்யா இது போல வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது போல. ஒன்று வந்து இந்த ட்ராஸ்க் வழியாக போனோம்னா கொஸ்டான்டிஃப்காக்கு போயிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலெக்சாண்ட்ரியா போல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோவோபால்டோவா இந்த பால்டோவா இருக்குது இல்லையா, இந்த பொக்ராஸ்க்ல இருந்து இந்த கொஸ்டான்டிஃப்காவோட லிங்கை கட் பண்றதுக்காக இந்த வழியா முன்னேறாங்க. அடுத்து இந்த ட்ராஸ்க் வழியா மேலே போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இப்போ இந்த ரெட் கலர்ல ஆரோ மார்க் போட்டிருக்கேன். ரெட் கலர்ல இண்டிகேட் பண்றது எல்லாமே ரஷ்ய வீரர்கள் முன்னேறது, ப்ளூ கலர்ல மார்க் பண்றது எல்லாமே உக்ரைனோட வீரர்களோட முன்னேற்றத்தை இண்டிகேட் பண்றதுக்காக அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது போல. ரெண்டாவது இந்த பகுதியிலே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் வந்து முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பகுதியிலும் போனாங்கன்னா H20 அதை பிடிச்சாங்கன்னா முன்னையிலையும் ரஷ்ய வீரர்கள் வந்து முன்னேறிட்டு போக முடியும். அதுக்கு காரணங்கள நிறைய சின்ன சின்ன செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு. ரெண்டாவது ட்ரென்ச் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும் பயங்கரமான ட்ரென்ச் பொசிஷன் இருக்கு. இப்படி இருந்துமே நம்ம முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லா அனலிஸ்ட் தரப்புலையும் பொதுவா இருந்த கருத்து இதுக்குள்ள போக மாட்டாங்க, இந்த சிட்டிக்குள்ள எல்லாம் போக மாட்டாங்கன்னு. அது மட்டும் இல்லாம இப்பவுமே எல்லா வார் அனலிஸ்டுக்குமே இந்த ட்ராஸ்க்குள்ள எல்லாம் போக மாட்டாங்க அப்படிங்கிறது போல ஒரு கருத்து இருக்கு ரஷ்யன்ஸ். காரணம் என்னன்னா இப்போ நான் லோட் பண்றேன் இல்லையா இந்த கோல்டு கலர்ல இருக்கு இல்லையா, அது எல்லாமே ட்ரென்ச். ஸோ இந்த ட்ரென்ச் வந்து ரொம்ப ஹைலி ஃபோர்ட்டிஃபைடா இருக்கிறதுனால யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. பட் ஆனால் ரஷ்யன்ஸ் ஈஸியா ஒரு சில நாட்கள்ல இங்க ஒரு செட்டில்மெண்ட் விழுந்துருச்சு, அடுத்த போனாங்கன்னா அடுத்த த்ரூஸ்பா இந்த செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே விழ ஆரம்பிச்சிடும்.
இந்த த்ரூஸ்பா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல எல்லாம் கால்வாய் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே லைன் இருக்கு, இந்த இடத்துல வந்து கால்வாய் இருக்கு. ஸோ ரஷ்யாவோட ஃபுட் ஸ்டெப் இந்த கால்வாய்க்கு இந்த பக்கத்தில் வச்சுட்டாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த கால்வாய்க்கு இந்த பகுதியில் ரஷ்ய வீரர்களால் முன்னேற முடியும். நான் சும்மா உங்களுக்கு தோராயமாக வரைஞ்சு காட்டுறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரியான முன்னேற்றம் ரஷ்ய வீரர்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது போல ரஷ்ய வீரர்கள் முன்னேறி பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது போல தான் பல அனலிஸ்ட் தரப்புல இருந்தும் கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு நேத்துல இருந்து. காரணம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா இந்த வழியா முன்னேறி போனாலே இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான செட்டில்மெண்ட்ஸ் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். ரெண்டாவது இந்த பில்லோஹரா, அடுத்து இந்த டினில்விக்கா இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் மற்றதை கம்பேர் பண்ணும்போது இந்த பகுதியில்னா கொஞ்சம் ட்ரென்ச்சஸ் கம்மி, ஃபோர்டிஃபிகேஷன் கம்மி, ஆட்களும் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால இது போல பெரும்பான்மையான பகுதியை பிடிச்சிடலாம். பிடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்துபான்ஸ்கியை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும், மலை மாதிரி இருக்குது இல்லையா, அது எல்லாமே ஹைட்ஸ். ஸோ ஹைட்ஸ் எல்லாமே உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இதோட பின்புறத்துல போய் அடிச்சதுனால முன்னேற முடியும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு வரும்போது பல பகுதியிலிருந்து முன்னேறும் போது சுத்தி வளைச்சு ஒரு பெரும் பகுதியை பிடிச்சிடலாம் ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறது போலதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ரஷ்யன் அனலிஸ்டா இருக்கட்டும், ப்ரோ உக்ரைனியன் அனலிஸ்டா இருக்கட்டும், அவங்க தரப்புல என்னன்னா இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ரஷ்யன்ஸ், அந்த இடத்துல ஆளுங்களே இல்லை, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா முன்னேறி போய் செட்டில்மெண்ட்ஸை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா செஸ்ஸிவியார்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும் அளவுல ரஷ்ய வீரர்கள் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேப் குண்டுகள் போட்டுட்டு இருக்காங்க, டாஸ் ஃப்ளேம் த்ரோ சிஸ்டம் அதிக அளவுல பயன்படுத்துறாங்க. இதனால இழப்புகள் உக்ரைனுக்கு அதிகமா இருக்கு. அதனால இங்க இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் பிரிகேட் இருப்பாங்கல்ல, அந்த பிரிகேட்ஸ் வந்து செஸ்ஸிவியா இருக்கும். ரெண்டாவது கர்கிவ் ஆஃபென்சிவ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரீடிப்ளை பண்ணதுக்காக இங்க இருந்து ரிசோர்சஸ் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த இடத்துல வந்து டிஃபென்ஸ் லெஸ்ஸா இருந்ததுனால இதை டெஸ்ட் பண்றதுக்காக ரஷ்ய வீரர்கள் முன்னாடி வந்திருக்காங்க, ஃப்ரீயா இருந்தனால உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதாவது ஒரு இடத்துல இருந்து நம்ம அலோகேட் பண்றதுக்காக ட்ரூப்ஸை எடுக்கலாம், ரிசர்வ்ஸ் வந்து எடுக்கலாம், ஆனா ஓவரா எடுக்கக்கூடாது, எடுத்தோம்னா இதுதான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இது. குறிப்பா இந்த சுமி, இந்த ட்ராஸ்க் இருக்கு இல்லையா, இந்த பகுதியை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தது சுமி இல்ல, இது ஷுமி, ஓகேங்களா. இந்த பகுதியை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தது 24வது மெக்கனைஸ் பிரிகேட், உக்ரைனோட பிரிகேடு தான். இந்த பிரிகேட் இங்க வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க, ஏன்னா பெருமளவில் அட்டாக்லாம் நடந்தது இல்லை, முன்னேறி வந்து பகுதியெல்லாம் பிடிச்சது இல்லை. இது எப்போங்க ரஷ்யா இன்வெஸ்ட் நடந்தில்ல, அந்த டைம்ல பார்த்த இது 2 வருஷமா இங்க சும்மா தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலத்துல 24வது மெக்கனைஸ் பிரிகேட் இங்க சும்மா தானே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போய் செஸ்ஸிவியார்ல டிப்ளாய் பண்ணாங்க. செஸ்ஸிவியார்ல பயங்கரமா அடி வாங்கி தோத்துருந்தா 41வது மெக்கனைஸ் பிரிகேட அங்க இருக்கீங்களா, கொஞ்சம் காம்பேட் கேப்பபிலிட்டிஸ் கம்மியா இருக்கும் இல்லையா, சரி நீங்க போய் வந்து ட்ராஸ்கி கிட்ட இருங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படிங்கிறது போல இங்க தூக்கி போட்டிருந்தாங்க. இந்த 41வது மெக்கனைஸ் பிரிகேட் இங்க ரீடிப்ளை பண்ணிக்கிறாங்கன்ற விஷயம் ரஷ்யாவுக்கு தெரிஞ்ச உடனே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்கான பிரிகேட் இருக்கு அப்படிங்கிறது போல, ஸோ அதை டெஸ்ட் பண்றதுக்காக உள்ள வந்திருக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய முன்னேற்றம் ரஷ்யாவுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த 24வது மெக்கனைஸ் பிரிகேட் இருக்காங்களே, இவங்க இருந்து சில ட்ரூப்ஸ் எடுத்துக்கொண்டு போய் இந்த லிப்சி இருக்கு இல்லையா, அந்த டைரக்ஷன்ல ரீடிப்ளை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஸோ இது போல இருக்கிற காரணங்கள்னாலதான் இந்த செஸ்ஸிவியாரா இருக்கட்டும், இந்த ட்ராஸ்கியா இருக்கட்டும், இந்த நோவோசில்க் அலெக்சாண்ட்ரியா இருக்கட்டும், இந்த பகுதி எல்லாமே ட்ரூப்ஸ் கம்மியா இருக்கு, அதனால மிக பெரும் அளவுல இந்த ஃப்ரண்ட் லைன் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஸோ உக்ரைனுக்கு மேஜரா ஒரு பிரச்சனை இருக்கு, அது ட்ரூப்ஸ் பிரச்சனை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அப்படியே கொஞ்சம் மேலே போனோம்னா செஸ்ஸிவியார், இந்த செஸ்ஸிவியார்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மேப்ல பார்க்கலாம். இந்த செஸ்ஸிவியார் வந்து பாத்தீங்கன்னா டொனஸ்க் ஒப்லாஸ்ட் தான். அப்படியே கொஞ்சம் மேலே போனோம் அப்படின்னம்னா இந்த இவெனிஸ்கி, செஸ்ஸிவியார், கலினன்கா, பக்தோனிவ்கா, இந்த பகுதி எல்லாத்துலயும் ரஷ்ய வீரர்கள் முன்னேறி இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த பிளாக் கலருக்கெல்லாம் ரஷ்யா இந்த மந்த்ல முன்னேறி வந்து பகுதிகளை பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த செஸ்ஸிவியாரோட கிழக்கு பகுதி ரொம்பவுமே ஃபோர்ட்டிஃபைடான ஒரு பொசிஷன். இந்த கிழக்கு பகுதியில் பெரும்பான்மையான பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஆக்சுவலாக சேட்டலைட் மேப்பில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்க்காக காமிச்சிருந்தேன். இந்த இடத்துல கூட ரஷ்ய வீரர்கள் எப்படி முன்னேறி வந்திருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம காமிச்சிருந்தோம் இல்லையா, ஒரு பகுதிகளாக முன்னேறி வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்காங்க. இந்த ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா மே 31 பிளாக் கலருங்கிறது ஜூன் 22 வரைக்கும், ஜூன் 1 22 வரைக்கும் எந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்காங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே லைன் போயிட்டு இருக்கு. இப்போ அது மொத்தமும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சப்ளைஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கலினன்காவை பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் வந்து சண்டையே இல்லாம அங்க இருக்கக்கூடிய ட்ரென்ச்ல போய் உட்காந்துட்டாங்க அப்படிங்கிறது போல. இப்போ ஒரு வீடியோ பதிவுலோட இருக்கும். இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட வீடியோ பதிவு தான். அந்த இடத்துல ரஷ்ய வீரர்கள் வந்திருப்பாங்க, ஆனா அந்த இடத்துல பெரிய ட்ரென்ச் தான், ஒரு 100-150 பேர்த்துக்கிட்ட அகாமடேட் பண்ற அளவுக்கான ட்ரென்ச் தான்.
ஸோ அந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி தான். ஆனா அந்த இடத்துல ஒரு உக்ரைனோட வீரர்களும் இல்ல. ஸோ அதனால ரஷ்ய வீரர்கள் முன்னேறி வந்து அந்த பகுதியில வந்து அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த டைம்ல அவங்க மேல ஒரு ஷெல்லிங் நடக்கும். அத வந்து அவங்க தாண்டி வந்து சில பகுதியெல்லாம் பிடிச்சுக்குவாங்க ரஷ்யன்ஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த பகுதியில இன்னொரு வீடியோ சைடுல லோட் ஆயிருக்கும். அதுல வந்து கான்ட்ரோவர்சிஸ் அதெல்லாம் வந்தாங்க. நாங்க அவங்களெல்லாம் மர்கியா பண்ணி அனுப்பிச்சிட்டோம். அங்கெல்லாம் ரஷ்யன்ஸே இல்ல. எல்லாம் ஓடிட்டாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இந்த வீடியோ பதிவும் உக்ரைன் தரப்புல கொடுக்கப்பட்ட ஒரு வீடியோ பதிவு தான். ரஷ்யாவோட டேங்க் அந்த பகுதியில நின்னு உக்ரைனோட இந்த ஃபாரஸ்ட் பகுதி இருக்கும் இல்லையா? அந்த கலினின்காவும் செசிவியாரும் அந்த ஃபாரஸ்ட் பகுதியில கால்வாயோட மேற்கு பகுதியில வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டேங்கை வந்து தாக்கி அழிச்சிட்டோம் பாருங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ. ஸோ ரஷ்யாவோட டேங்க் அந்த அளவுக்கு முன்னேறி வந்து நின்று அங்கே நின்று அடிக்குது அப்படின்னா அந்த பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுலேருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்டி டேங்க் மிசைல் சிஸ்டம் வச்சுலாம் அது அடிக்கல, ட்ரோனை வச்சு தான் அடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த விஷயம் நடந்ததுலாம், அதாவது ரஷ்ய வீரர்கள் போய் பிடிச்சிருந்தாங்க இல்லையா, அது நடந்தது இந்த மாசத்தோட தொடக்கத்துல 3ஆம் தேதி அந்த மாதிரி. அப்புறம் இந்த டேங்க் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, இது நடந்தது வந்து இந்த மாசம் 21ஆம் தேதி நடந்தது. ஸோ ரஷ்யாவோட டேங்க் பொசிஷன் அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கலினின்கால இருந்தும் சில ஸ்ட்ரீட்ஸ் கூடுதலா ரஷ்ய வீரர்கள் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல உறுதி செய்யும் விதமா உக்ரைனோட ட்ரோன்கள் வந்து தாக்குதல் பண்ணியிருக்கு பாருங்க. நாங்க போய் தாக்குதல் பண்றோம் ரஷ்யா மேல அப்படிங்கிறது போல உக்ரைன் வந்து ஒரு வீடியோ பதிவு விட்டுருக்காங்க. ட்ரோன் வீடியோ பதிவு தான். ஸோ வீடியோ பதிவு சைடில் லோட் ஆயிருக்கும். இதுல பார்க்கும்போது தெரியுது நல்லா தேடி தேடி ரஷ்ய வீரர்கள் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பிரயோஜனம், அந்த பகுதியெல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல இந்த பதிவு வச்சு நம்மளால முடிவு பண்ணிக்க முடியுது. ஏன்னா தொடர்ந்து வருது, இந்த பகுதியெல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அவங்க தாக்குதல் தான் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி முன்னேறிட்டே இருக்கிறாங்க. அதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்கலாம் ரஷ்ய வீரர்கள் அந்த பகுதியெல்லாம் கடந்து கடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. இப்ப மேப்ல பார்த்தோன்னா எந்த ஸ்ட்ரீட்ஸ் கூடுதலா ரஷ்ய வீரர்கள் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த கலினின்காவோட இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு ரெட் கலர்ல மார்க் பண்றேன். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீட்ஸ்ல நடந்த அட்டாக் தான் அது. ஸோ அந்த ஸ்ட்ரீட்ஸையும் ரஷ்ய வீரர்கள் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்போ வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஃபார்ம் லேண்டை பத்தி நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த லேண்டை வந்து எப்போ ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க போறாங்க அப்படிங்கிற நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா இதுக்கு மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா போன மாசமே ரஷ்ய வீரர்கள் வந்து முன்னேறி இருந்தாங்க. இந்த இடத்துல ஹைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதனால அது மட்டும் இல்லாம இந்த பொக்தான்விக்கா இருக்கு இல்லையா, அதோட ஹைட்ஸ்லயும் ரஷ்ய வீரர்கள் நல்லாவே முன்னேறி வந்திருக்காங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. காரணம் ஒண்ணுமே இல்ல, இங்கெல்லாம் வந்து வீரர்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் பெரும்பான்மையா வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓரளவுக்கு இந்த நோவோசில்க் அலெக்சாண்ட்ரியால இருந்து செசிவியார் வரைக்கும் இந்த பதிவுல பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத, அதாவது இந்த 22ஆம் தேதி வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.